போன வாரம் கோபிநாத் அவர்கள் விஜய் டிவில நீயா நானா ஒரு ஷோல பேசினது எவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். முதல்ல நீயா நானாங்கிற தலைப்பே தவறான சாதிய வன்மத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் குழப்பத்தை உருவாக்குகிற கோமாளி கூத்தர்கள் இந்த கோபிநாத் போன்றவர். அப்ப வியாபாரம் தானே, அது சம்பளம் தானே, படம் தானே, அதுக்கு தானே நீங்க வேலை செய்றீங்க சார். ஒரு ஷோன்னு வரும்போது அது வேற இல்ல சார். ஷோவை உருவாக்குவர் யாரு? அதை கொண்டு போய் செல்லக்கூடியவர் யாரு? நீங்க தானே. நீங்க நினைச்ச எப்படி வேணாலும் அந்த ஷோவை கொண்டு போலாமே. நீ போடு கோபி, நான் பாக்குறேன்னு சொன்னாங்களா யாராவது? நீ என்ன போட்டாலும் பாக்குறதுக்கு தானே மக்கள். எந்த கழிச்சலை போட்டாலும் அவங்க பார்ப்பாங்க. நான் ஒன்னு சொல்றேன், இந்த மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். வலிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடாது. கோபிநாத் இப்ப என்ன செஞ்சு சாதனை கழிச்சிருக்கிறார்? விஜய் டிவிக்கும் அருகதை இல்லை, கோபிக்கும் தகுதி இல்லை முதல்ல அதை பற்றி பேசுறதுக்கே. ஏன்னா அன்றாடங்காட்சி மக்கள், உழைக்கிற மக்கள் படுகிற வேதனைகளை உலகத்திற்கு சொல்லணும். நான் கேட்குறேன், விஜய் டிவி என்னைக்காவது, கோபிநாத் என்னைக்காவது மலம் தண்ணியை குடிச்சிட்டீங்களாடான்னு மனம் வருந்தி பேசிய வரலாறுகள் உண்டா? விஜய் டிவி காட்டியிருக்கா?